எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். நடிகை சிம்ரன் நடிக்க 30 வருஷம் நிறைவு செஞ்சுருக்காங்க. அதனால் சிம்ரனை பாராட்டி விருது வழங்கியிருக்காங்க. அந்த மேடையில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. திரைக்கு நடிக்க வந்ததை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. அப்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. சமீபத்தில் ஒரு நடிகை நடித்த கேரக்டரை பற்றி அவங்கக்கிட்ட நான் பேசினேன். அதுக்கு அவங்க காட்டமாக பதில் சொன்னாங்க. அது என் மனசை புண்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் என் சக நடிகை கிட்ட உங்களை அந்த கேரக்டரில் பார்த்தது சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னு மெசேஜ் செஞ்சேன். உடனே அவங்க ஆன்டி ரோலில் நடிக்கிறத விட இந்த ரோல் எவ்வளவோ மேலுன்னு ரிப்ளை செஞ்சாங்கன்னு சிம்ரன் சொல்லியிருக்காங்க. நான் அந்த பதிலை எதிர்பார்க்கலன்னு சொல்கிறாங்க. அவங்களே அந்த நடிகைக்கும் தக்க பதில் கொடுத்துட்டாங்க. அந்த மேடையிலே தக்க பதில் கொடுத்துட்டாங்க. 25 வயசுக்காரங்களுக்கு அம்மா நடிப்பதில் எந்த தவறும் இல்லை. கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் 3 குழந்தைங்களுக்கு தாயாக நடிச்சிருக்கேன், அம்மாவாக நடிச்சிருக்கேன். 25 வயசுலேயே அவங்க சொல்கிற அந்த ஆண்டி ரோலில் நான் நடிச்சிருக்கேன். டப்பா ரோல் நடிக்கிறத விட ரியல் ஆண்டி ரோல் நடிக்கிறதுல தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த நடிகை யாருன்னு சிம்ரன் சொல்லலை. ஆனால் அவங்க டப்பான்னு சொன்னதால் டப்பா கார்டன் வெப் சீரியலில் ஜோதிகா நடிச்சிருக்காங்க. அந்த வெப் சீரியல் சுமாராக தான் இருக்கும். சிம்ரன் கிட்ட காட்டமாக பேசின அந்த நடிகை ஜோதிகாவாக தான் இருக்கும்னு, ஜோதிகா தான் இப்படி பேசியிருப்பாங்கன்னு ஜோதிகாவை கலாய்க்கிறாங்க. ஜோதிகா தான் சமீப காலமாக லூஸ் டாக் பண்ணிக்கிட்டு வராங்க. நடிகைன்னா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை ரசிகர்கள் ரசிக்கும்படி நடிக்கணும். அது சிம்ரன் அவர்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க. அதனால் சிம்ரனை குறை சொல்கிறதுக்கு ஜோதிகாவுக்கு எந்த தகுதியும் இல்லை. தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகர்கள் கூடலாம் நடிச்சிருக்காங்க சிம்ரன். ரஜினி கூட மட்டும்தான் அவங்க நடிக்கலைன்னு நினைக்கிறேன். அவங்க நடித்த பெரும்பாலான படங்கள் ஹிட் தான். அவங்க கவர்ச்சியான ரோல் மட்டும் நடிக்கலை, அவங்களோட நடிப்பு திறமையும் வெளிப்படுத்துவாங்க. குறிப்பாக வாலி படத்தில் அண்ணன் கேரக்டர் கூட அவங்க நடிக்கும்போது அவங்களோட நடிப்பை ரசிகர்கள் ரசித்தாங்க. துள்ளாத மனமும் துள்ளும், ஜோடி, பிரியமானவள், கன்னத்தில் முத்தமிட்டால் படங்கள் எல்லாம் அவங்களோட சிறந்த நடிப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கமல் கூட 2 படம் நடிச்சிருக்காங்க சிம்ரன். பஞ்சதந்திரம், பம்மல் கே சம்பந்தம் 2 படத்துலேயும் காமெடி பண்ணியிருப்பாங்க. பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் வில்லியாக நடிச்சிருப்பாங்க. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க சிம்ரன். அதனால தான் அவங்க சிறந்த நடிகையாக இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதாநாயகன் மட்டும்தான் நடிப்பேன்னு கதாநாயகன் நடித்தாலாம் இவங்க பெரிய ஆளெல்லாம் கிடையாது. வயசானாலும் நான் கதாநாயகன் மட்டும்தான் நடிப்பேன்னு சொல்லி நடித்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. பாலிவுட்டுக்கு போயிட்டாக்கா இவங்க பெரிய ஆளா? அங்கே சான்ஸ் கிடைக்கலன்னு தான் தமிழ் படத்துக்கு நடித்து ஃபேமஸ் ஆனாங்க. இப்போது அங்கே சான்ஸ் கிடைச்ச உடனே தமிழ் படத்தை குறை சொல்கிறாங்க. ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க, பெண்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்காத தமிழ் சினிமாவுக்கு இவங்க ஏன் வந்தாங்க? அப்போவே ஹிந்திக்கு போக வேண்டியது தானே. இவங்களுடைய கணவர் அதாவது சூர்யா தமிழ் படங்களை நம்பி தான் இருக்கார், தமிழ் ரசிகர்களை நம்பி தான் இருக்கார். இதை ஜோதிகா புரிஞ்சுக்கணும். சிம்ரன் கிட்ட கடுப்பாக பேசின ஜோதிகாவுக்கு இதுதான் பதில். சிம்ரன் அந்த மேடையிலே சொல்லுவாங்க, நான் யாரோட தயவுலையும் யாரோட சப்போர்ட்லேயும் இந்த இடத்துக்கு வரல, என்னோடய சொந்த முயற்சியால் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஜோதிகாவால் சொல்ல முடியுமா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.